நீங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழி முயல் அந்த மாதிரி எதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா தீவன பற்றாக்குறை வரும். அப்படி தீவன பற்றாக்குறை வர விவசாயம் என்ன பண்ணுங்கள், அசோலா வளங்க. அசோலா பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் வளர்க்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ஷெட் அமைச்சு இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி போட்டு நமக்கு வளர்க்கலாம். அப்படி இல்லைனா அசோலா பேக் இருக்கும், அசோலா பேக்கில் போட்டு தண்ணி விட்டு அதில் வளர்க்கலாம். அதே போல் இல்லை தண்ணி தேங்க நிலம் வந்தால் அதில் வந்து பாத்தி கட்டி வளர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது சிமெண்ட் தொட்டி. இது பார்த்தீங்கன்னா இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. 1.5 அடியில் 1/2 அடி வந்து மண், அதாவது செம்மண்ணாக இருக்கணும், தோட்டக்கல் மண்ணாக இருக்கணும், நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச மண்ணாக இருக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், ஒரு ஜான் அளவுக்கு வந்து தண்ணி நிறுத்துங்க. தண்ணி நிறுத்திட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு 4 கிலோ சாணி கரைச்சி நல்லா ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து 100 கிராம் வந்து எஸ்பி சூப்பர் பாஸ்பேட் வந்து கரைச்சி ஊற்றி விட்ருங்க. அப்படி எனக்கு வந்து சூப்பர் பாஸ்பேட் கிடைக்கல அப்படின்ற என்ன பண்ணுங்கள், போர் போட்டால் பவுட்ரு மாதிரி வரும், அந்த பவுட்ரு வந்து கரைச்சி ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மண்ணை நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு இது அசோலா, இது வந்து அசோலாவோட தாய் வித்துன்னு சொல்லுவோம். இதை வந்து அப்படியே வந்து ஒரு 100 கிராம், ஒரு பெட்டுக்கு 100 கிராம் அப்படியே இப்படி தூவி விட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளில் வந்து நல்லா இதோட வளர்ச்சி வந்து நல்லா க்ரோத் இருக்கும். இது என்ன பண்ணலான்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக போடுங்க. அப்போ தான் அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே போல் இதில் வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்காதுன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும். பூச்சி, தவளை, அப்புறமா ஒரு சில வந்து ஸ்னைல்ஸ், நத்தையெல்லாம் வந்து இதில் வந்து சாப்பிடும். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வந்து என்ன பண்ணுங்கள், நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இதோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து நல்லா கலக்கி விட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இடைவெளியில் வந்து கலக்கி விட்டே இருக்கலாம். இது கால்நடைக்கு வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறனால நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதே போல் நீங்கள் மாடியில் வளர்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவசாயிகள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க.